செலுத்துவோம். ஆமென். இப்பொழுது நாங்க பாஸ்டர் ஆண்டன் ராசன் நாயம் அவர்களை யாவரும் ஒரு மனதோடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. ஆமென். அவளோடு காத்திருக்க உங்களோட வார்த்தையில் கேட்பதற்கு வாங்க பாஸ்டர், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஆமென். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுதலை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மரிக்க வைத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நீர் பிதாவின் வலது பாரசத்துல வீட்டிருக்கிறீர். எங்களை உம்மை விசுவாசிக்கிற எங்களையும் உயிரோடு இருக்கு நாமும் உமக்கு நீர் வரும் பொழுது நாங்கள் எதிர்கொண்டு உம்மோடு சேர்ந்து கொள்ள, எங்களை எடுத்துக்கொள்ள, நீர் உம்முடைய வசனத்தின்படி எங்களை எடுத்துக்கொண்டு உம்மோடு கூட வாழுகிற வாழ்வை நீர் தரப்போகிறதற்காக நன்றி. ஒருவரும் இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற வாழ்வை இழந்து போகாதபடி கேட்கிற ஒவ்வொருவரும், மறுபொழியை கேட்க ஒவ்வொருவரும் இந்த காலத்துல எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்கள் மிஸ் பண்ணாதபடி இயேசுவை அறிகிற அறிவை கொடுத்து இயேசு கிறிஸ்துவுகள் நெத்திரி அடைய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதி கண் மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி என் வார்த்தைகளும் இது தியானங்களும் உமக்கு பிரியமாக இருக்க எல்லா பிரஸ்தாவங்களை பார்க்கிலும் வார்த்தையை மைவைப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை என்னுடைய வாயினோடாக கேட்கிற ஒவ்வொருவரும், கேட்கிற காதுகளை உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து அந்த விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100ஆக விளைய செய்ய நாங்கள் விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம். விளைய செய்கிற தேவன் நீர் என்பதை உம்மிடத்துல தருகிறோம். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், இந்த பைபிளில் சொல்லப்பட்ட அந்த ஒன்றான மெய்த்தேவன் படைக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் தேவனோடு கூட இருந்தவர். நீங்கள் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீர்களாக இருந்தால் இந்த பூமியை, சமுத்திரங்களை, எல்லைகளை ஸ்தாபிக்கையில் தேவனோடு செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவும் இருந்தார். பாருங்கள், பிதாவும் இயேசுவும் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக இருந்தார்கள். இப்படியாக இயேசு இந்த உலகத்தில வந்து எங்களுக்காக சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தார். பாருங்கள், சூரியன் சந்திரனை உருவாக்குற எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தான் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்க ஒரு நாள் இந்த சூரியன் இருளடையும், சந்திரன் இரத்தமாகும், அதன் பின்பு புதிய வானம் புதிய பூமி, அதுல எங்களுடைய இயேசுதான் விளக்காக, ஒளியாக, அங்க ராக்காலம் இல்லாத ஒரு வெளிச்சத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் தான் விளக்காக இருக்கிறார். அந்த காலமே இல்லாத ஒரு ராட்சியத்துல நாங்க வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. சூரியன் சந்திரனை உருவாக்கின தேவன் அவற்றை இல்லாமலாக்கி புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி அவரே அந்த லைட், இந்த பூமிக்கு 24 மணி நேரம் ஒளியுள்ள ஒரு ராட்சியத்துல வாழப்போகிறோம். தீமை இல்லாத ராட்சியம், சத்துரு கட்டப்பட்ட ராட்சியம். அதே போலத்தான் இயேசு இந்த உலகத்துல வந்து எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை ஏற்றுக்கொண்டார். இப்படியாக தழும்புகள் ஆல சுகத்தை தந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. மரிக்கிறது, மரித்து உயிர் தெழுகிற வல்லமை இருந்தது. பாருங்கள், இந்த யோனா புத்தகத்துல சொன்னபடி 3 நாள் மனுஷகுமாரன் மீனின் வயிற்றில இருப்பார் என்றபடி அவர் இந்த உலகத்துல இருந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, அந்த உயிர் தெழுந்த இயேசுவை நாங்கள் இன்றைக்கு பின்பற்றுகிறோம். அந்த உயிர் தெழுந்த இயேசு எப்படி அவர் உயிர் தெழுந்தாரோ அதே அவர்தான் மீண்டுமாக வந்து எங்களை உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டு, அவர் வரும் பொழுது நாங்கள் உயிரோடு இருப்போமாக இருந்தால் நாங்கள் எடுத்து கொள்ளப்பட்டு அவரோடு கூட நித்தியமாக வாழுகிற வாழ்வை
அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோவான் 11 25 வசனம் சொல்லுகிறது, இயேசு மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்கள், மரித்து பிழைத்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம். உயிரோடு மீண்டும் எங்களை அவருக்குள்ள மரிக்க வேண்டும். மற்றவர்களை மன்னித்து, இயேசு எப்படி தன்னை கொன்றவர்களை மன்னித்து மரித்தாரோ. பாருங்கள், ஸ்தோவான் மற்றவர்களை, அந்த கல்லறிந்து கொண்டவர்களை மன்னித்து மரித்தார். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும். இப்படியாக நாங்களும் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்துமா தேவனிடத்துல போக வேண்டும். மற்றவர்களை மன்னித்து நாங்கள் மரிக்க வேண்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரிக்க வேண்டும். அவரை திரும்ப வாசிக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலை ஜீவனுமாயிருக்கிறேன், என்ன விசுவாசிக்கிறவன், இயேசுவை விசுவாசிக்கிறவன், இயேசுவுக்குள்ள மரிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்கள், உயிரோடு இருந்து, அடுத்த வசனத்திலே, உயிரோடு இருந்து என்ன விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். பாருங்கள், மார்த்தாள் நினைத்தாள், அந்த உயிர்த்தெழுதல் காலத்தில்தான் லாசரசு உயிர்த்தெழுவான் என்று மார்த்தாள் நினைத்தாள். ஆனால் இயேசு மரிப்பதற்கு முன்பாகவே அந்த உயிர்த்தெழுதல் அற்புதத்தை செய்த தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆனால் இயேசு உயிரோடு இருக்கும் பொழுதே உயிர்த்தெழ செய்து, பாருங்கள், அவருக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருந்தது. அவர்தான் தேவன். எங்களுடைய தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தவர்கள். இன்றைக்கும் இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்படியான தேவன், இப்படியான இயேசு என்னிடத்தில் வருகிறவர்களை ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் எந்த மத இனத்தில் இருந்தாலும், எப்படியான பாவம் செய்து வாழ்ந்தாலும் இயேசு மன்னிக்கிற, நீங்க தாழ்ந்த இருதயத்தோடு தாழ்மையோடு அவரை அணுகி அவரிடத்துல நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவி விடும் என்று கேட்க வேண்டும். நீங்கள் தனிமையில இருந்து, நீங்கள் உங்களுடைய பாவங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது. தேவனிடத்துல தனிமையில இருந்து தேவனுக்கு கேட்கிற, உங்களுடைய காதுகள் கேட்கிற விதமாக சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்லுற வார்த்தை உங்களுடைய காதுகளுக்கு கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதாக இருக்கிறது. உள்ளான மனிதனில இருந்து, உள்ளான இருதயத்தில இருந்து, சுத்த இருதயத்தோடு பாவங்களை, என்னுடைய பாவங்களை மன்னியும், நான் உண்மை இன்றையிலிருந்து இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவிவிடும், சத்துரு என்னில இருக்கிற சத்துருவே, இந்த பாவ ஆவிகளே வெளியிலே போ என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். இனி என்னுடைய மனதில் உனக்கு இடமில்லை, என்னுடைய சரீரத்தில் உனக்கு இடமில்லை. சத்துருவுக்கு நீங்கள் தான் கட்டளையிட வேண்டும், என்னை விட்டு போ. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வளருகிறீர்கள். இயேசு உங்களுக்குள்ள வளர்கிறார். முழுமையான இயேசு உங்களுடைய வளர்ச்சியின் உச்ச கட்டம். முழுமையான இயேசு செய்த அற்புதங்களை நீங்கள் செய்வீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற அற்புதங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்றார். பாருங்கள், இந்த கடைசி காலத்துல நடக்க போற காரியங்களை தானியேலின் புத்தகத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தானியேல் 12 1 வசனத்திலே இதை பார்க்கும் பொழுது,
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிக்காவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். மிக்காவேல் தான் யுத்தம் செய்கிறவராக, இந்த பிசாசுகளுக்கு எதிராக செய்கிற யுத்தத்தில் மிக்காவேல். அவரை இயேசு என்று சில 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 அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இறுதி யுத்தத்தில இந்த பிசாசுகளோடு யுத்தம் செய்து மிக்காவேல் விடுவிக்கப்படுவார். பாருங்கள், உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிக்காவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இயேசுவிடத்துல ஒரு ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். அவர் பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்து எங்களுடைய ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பேரை எழுதுகிறார். நாங்கள் பரலோக சிட்டிசனாக நாங்கள் இந்த உலகத்திலே இருந்து பிரியும் பொழுது நாங்கள் எங்களுடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்துக்கு போகக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எந்த தேசத்திலே இருந்தாலும் நீங்கள் பரலோக சிட்டிசன்ஷிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று நீங்கள் அனுதினமும் வேதாகமத்தை வாசித்து நேசித்து அதன்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். இப்படியாக அவருடைய ஊழியத்தை செய்து அந்த ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பூமியில வாழ வேண்டும். இந்த அபிஷேகம் தான் அவருடைய பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அபிஷேகம் தான் எங்களை அவருடைய புத்தகத்துல எழுதப்பட்டவர்களாக சத்துருவால அழிக்க முடியாத புத்தகத்துல நாங்கள் எங்களுடைய பெயர்களை இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும். டவுட் பண்ணக்கூடாது, எங்களுடைய பெயர் இருக்கோ இல்லையோ என்று. பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு வாழும் பொழுது உங்களுடைய உணர்வில் என்னுடைய பெயர் அந்த ஜீவ புத்தகத்துல இருக்கிறது. நான் தேவனுக்கு பிரியமாக வாழப் போகிறேன். யோசேப்பை போல நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். தேவனுக்காகத்தான் வாழ்ந்தாலும் இயேசு, சார்ந்தாலும் இயேசுவுக்காகத்தான் நாங்கள் வாழப்போகிறோம். கலப்பையை பிடித்து விட்டோம், நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம். இது தேவனுடைய ஊழியம். அவருக்காக நாங்கள் மரிக்கும் போது கூட எங்களுடைய ஆத்துமா அவருடைய பலிபீடத்துக்கு போகிறது. ஊழியக்காரனுடைய ஆத்துமா மரிக்க முதலே அவர் அந்த ஆத்துமாவை எடுத்து விடுவார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், அவர்களுடைய ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன். சத்துருவிடத்துல போக இடம் கொடுக்க மாட்டார். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசுக்கு எதிர்த்து நின்று வாழும் பொழுது இயேசு உங்களோடு இருப்பார். உங்களுடைய பேர் நிரந்தரமாக அந்த புத்தகத்திலே இருக்கும். பாருங்கள், அடுத்த வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பாருங்கள், ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்ட நிச்சயத்தோடு நாங்கள் போக வேண்டும். நாங்கள் நித்திய ஜீவனை பெற்று நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வு, மறுபக்கத்துல பிசாசோடு வாழுகிற வாழ்வு, நரகத்துல வாழுகிற வாழ்வு, நித்திய ஆக்கினையில அக்கினியில வாழுகிற வாழ்வு. அது பிசாசுக்கா அந்த இடம் ஹெல் என்பது பிசாசுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். அது மனிதனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல, விழுந்து போன தூதர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம். ஆனால் பிசாசு உங்களை வாஞ்சித்து உங்களை இயேசுவுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக உங்களுடைய மனதிலே அவன் தோட்ஸை போட்டு அவன் நடத்துகிறவனாக இருக்கிறான். இறுதியாக உங்களை தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல மனுக்குலத்தை இழுத்து கொண்டு போகிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் தேவசாலாக படைக்கப்பட்டவர்கள். பிசாசு
தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவன். அவன் மனிதனையும் பார்க்கும் பொழுது நாங்கள் தேவ சாயலாக படைக்கப்பட்டவர். எங்களுக்கும் எதிரி பிசாசுதான், தேவனுக்கும் எதிரி பிசாசாகத்தான் இருக்கிறார். பாருங்கள், தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பாருங்கள், ஒளியை போல அவரோடு வாழுகிற வாழ்வு. பலரை நாங்கள் ரட்சிப்புகளை வழி நடத்த வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும். பாருங்கள், நாங்கள் விதை விதைக்க வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், எல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும். அறுவடை விளைய செய்கிறவர் தேவன். தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவன் விளைய செய்கிறவராக இருக்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அறிவு பெருகி போன காலத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எந்த தேசத்துல நீங்கள் வாழ்ந்தாலும் இன்டர்நெட் மூலமாக, இந்த டெலிவிஷன் மூலமாக எல்லாவற்றையும் அதே நேரத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படித்தான் இயேசு வருகையிலேயும் நாங்கள் வானத்தை பார்க்கும் பொழுது அவர் வருகையை நாங்கள் பார்க்க முடியும். எல்லா டெலிவிஷன்கள் எல்லா இடங்களிலேயும் ஒரே நேரத்துல அவருடைய வருகையை காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அறிவு பெரித்து போகும். இன்றைக்கு டெக்னாலஜியை, இந்த பல டெக்னாலஜியை யூடியூப் மூலமாக, இந்த கூகுள், இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக அவர்கள் போடுவதை, அவர்கள் இந்த வெப்சைட்டுகளில் போடுவதை எந்த இடத்துல இருக்கிற மக்களும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆரம்ப கட்டத்தை ஒரு நாட்டில செய்வார்கள், மற்ற நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் அதை தியானித்து ஆராய்ந்து அந்த ஞானத்தை பெற்று பலவிதமான தொழில்நுட்பத்தை இன்றைக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், யோவான் 14வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படிக்கு நான் உங்களை வந்து அழைத்து செல்வேன். இப்படியாக எடுத்து கொள்ளப்படும் பொழுது எங்களை மீண்டுமாக வந்து அவருக்கு பிரியமாக வாழுகிறவர்கள், அவருடைய புஸ்தகத்தில பேர் எழுதப்பட்டவர்களை அவருடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஏனெனில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும், ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கிறோம். பாருங்கள், தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். அவருடைய அவருடைய பரலோகத்துல நாங்கள் எங்களுக்கு அவர் இந்த மாம்ச சரீரத்தை எடுத்து போட்டு அவருடைய அந்த பரலோகத்துல வாழுகிற சரீரத்தை தந்து, நிர்வாணம் இல்லாத சரீரம். ஆதாமேவாள் பாருங்கள், படைக்கும் பொழுது நிர்வாணம் இல்லாத ஒரு ஒளியுள்ள சரீரத்தோடு படைத்தார். இயேசு மீண்டுமாக அந்த தேவனோடு பரலோகத்து வாழுகிற அதே மாதிரியான ஒரு சரீரத்தை எங்களுக்கு தந்து அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வுதான் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிற வாழ்வாக இருக்கிற நித்திய வாழ்வு. நாங்கள் அவர் எங்களை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாவம் என்ற பாரம், சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பாருங்கள், இந்த சரீரம் அகற்றப்பட்டு
அவருடைய சரீரத்தை நாங்கள் பெற்று அவரோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறார். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. பாருங்கள், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து நாங்கள் இன்றைக்கு ஹெவன் சிட்டிசன், எங்களை சிட்டிசன் அம்பாசிடராக இந்த உலகத்துல நாங்கள் ஒர்க் பண்ணுகிறோம். இந்த அம்பாசிடராக எங்களுடைய சிட்டிசன்ஷிப் ஹெவன். பாருங்கள், இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது இந்த உலகத்துல ராஜ்யத்தை அமைக்க இயேசு இந்த உலகத்துக்கு வர இல்ல, யூத ராஜா என்று எழுதினார்கள் அவருடைய சிலுவையில. அது கெவன்லி சிட்டிசன்ல இயேசு ராஜாவின் ராஜ்யத்தை தான் எங்களுக்கு தருவதற்காக எங்களை அம்பாசிடராக மாற்றியிருக்கிறார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய ஹெவன்ல எதுவும் குறை இல்லை, குறைவென்றது இல்லை. எங்களுடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர், கிரியேட்டிவ், உருவாக்கி தரக்கூடியவர். அங்கு எந்த குறைவையும் எல்லாம் நிறைவான வாழ்வாக இருக்கிறது. கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கொடுக்கிறவர் தான் எங்களுடைய தேவன். குறை இல்லாத வாழ்வு. பாருங்கள், கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை, அந்த நிழலான கானான் தேசத்தையே, அந்த நிறைவுள்ள தேசத்தை அந்த உண்மையோடும் உண்மையாக பின்பற்றின காலேப் யோசுவாவும் அந்த இளைஞர்களுக்கு கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் எங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:8 நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பாருங்கள், அந்த இடம் ஒரு கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, அழுகை இல்லாத, இந்த யுத்தங்கள் இல்லாத, இராக்காலம் இல்லாத, திருடர் இல்லாத, இப்படி அத்தனை நன்மைகளும் உள்ள இடம்தான் அந்த பரலோகம். பாருங்கள், நீங்கள் வாசித்து பார்த்தீர்களா? இந்த உலகத்தில் பட்ட கண்ணீர் யாவற்றையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. ஓநாயுமாடு ஒருமித்து வாழும் ராட்சியம். பாருங்கள், எந்த மிருகங்களோ எந்த மனிதர்களோ தீமை செய்யாத மனிதர்கள். இந்த உலகத்துல தீமைக்கு காரணம் பிசாசாக இருக்கிறான். இப்படியான அந்த அன்பான தேவனோடு வாழுகிற வாழ்வை நீங்கள் ஒரு பொழுதும் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4 இருந்து பார்க்கும் பொழுது 4 14 இருந்து இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டருவார். பாருங்கள், இயேசுவுக்குள் நித்திரை அடைய வேண்டும். பழைய ஏற்பாட்டில இருந்து பாருங்கள் புதிய ஏற்பாடு வரைக்கும், இன்று வரைக்கும் இயேசுவுக்குள் அந்த ஓடர்ல தான் அவர் உயிர்த்தெழுத்து கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்க நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மரித்தவர்கள் நித்திரை அடைந்தவர்களாக அவர்கள் தான் முதலில் எழுந்திருப்பார்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இயேசுவோடு நித்தியமாக வாழுகிற வாழ்வு, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. நான் ஒரு சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார்.
சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலி வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் மாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அழிவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அழிந்து கொள்ளும். சாவுக்குரிய இவ்வுடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்று பரலோகத்திலே அனுப்பப்பட்ட அபிஷேகத்தை பெற்று வாடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு ஜெயமுள்ள வாழ்வு, உயிர்த்தெழுந்த வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நேரத்தில் உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பபடியாக உம்மிடத்துல பரிந்து பேச வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்தில் உள்ள ஒன்றான மெய்த்தேவனே, உம்முடைய ஒரே பரான குமாரனாய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருக்கு அபிஷேகத்தினால நிரப்பி அனுப்பினீரே. உம்முடைய சித்தத்தை செய்து முடித்து எங்களுக்கு அந்த பரிசுத்த அபிஷேகத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறீரே. எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றினீரே. அதே போல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தும்படியாக உம்மிடத்துல வந்து நிற்கிறோம். ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்பதை ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களும் அறிந்து அந்த மெய்யான தேவனிடத்துல என்னை மன்னியும், என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவி விடும். அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்தினால எங்களை எப்படி கழுவி பரிசுத்தமாக்கினீரோ அதே போல ஒவ்வொரு பாவியும் தன்னிடத்தில் உம்மிடத்துல மனம் திரும்பி வரும் பொழுது அவர்களை மன்னித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளும்படியாக அவர்கள் ஒவ்வொருவரும் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை தேட, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படியாக இந்த நேரத்துல பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஹெவன்லி சிட்டிசன்ஷிப், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்
mighty name of Jesus, holy name of Jesus, Yeshua, Jehovah, merciful God, உம்முடைய இரக்கத்தை கிருபையை கேட்டு ஜபிக்கிறோம். கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நிரப்பப்படியாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவா, யெகோவா, லார்ட் ஜீசஸ், merciful God, ஒவ்வொருவரை நிரப்பும். ஒருவரும் விடக்கூடாது. merciful, உடைய இரக்கத்தை கிருபையை கேட்டு ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பும். தேங்க்யூ ஜீசஸ். நீர் அப்படி செய்யறதற்காக நன்றி. ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. எங்களோடு தங்கியிரும், எங்களோடு எப்பொழுதும் தங்கியிரும். உம்முடைய வழியில, உம்முடைய சித்தத்துல நாங்கள் வாழ உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எங்களுடைய பெயர்கள் அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதி இருக்கிறது என்ற ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் இந்த உலகத்தில் ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமென்.